ஒருவேளை இப்படி நடந்துட்டா, ஒருவேளை அப்படி நடந்துட்டா, ஒரு வேளைகளில் பயந்து முடங்கி நிற்காமல் துணிஞ்சு முயன்று தான் பார்ப்போமே. தவறாய்ப்போனால் மீண்டும் ஒரு தோல்வி, வெற்றி பெற்ற சரித்திரமாய் கூட இருக்குமே இல்லையா? ஸோ முதல்ல ட்ரை பண்ணும். இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ பயப்பட வேண்டாம், சரியா? நேசிக்கும் விதம் உண்மையாக இருந்துருக்குன்னா நீங்கள் யாரையுமே இறுகி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதுமை என்பது எழுதத் தெரிந்த பேனா, மை இல்லை. இளமை என்பது மை நிரம்பிய பேனா, எழுத தெரியவில்லை. இவ்வளோ அருமையான கவிதை இல்லையா? இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்கு. தேடலற்ற இடத்தில் நம்மளோட அன்பை போய் நிரூபித்தோம்னா அது அவமானம். அது ஒருபோதும் நிம்மதியை தராது. நமக்கு இல்லாதவங்கள்லாம் நம்ம நினச்சி கொண்டே இருப்பதால் நமக்கு இருக்கிறவங்கள நம்ம தொலைச்சிடுவோம். அது வேண்டாமே இல்லையா? ஸோ நெக்ஸ்ட், எவ்வளவு நெருக்கமான உறவாயினும் நம்மளை அலட்சியப்படுத்தும் போது நம்ம விலகி போகிறது தவறே கிடையாது. செவ்வாய் கிரகத்தில் தண்ணி இருக்குடா அப்படின்னு சொன்னால் அந்த புத்திசாலித்தனத்தை எடுத்துக்காம அப்போ புதன் கிரகத்தில் ஊறுகாய் கிடைக்கும் கேட்குற காலம் அது. அறிவுன்னா என்ன, ஞானம்னா என்ன சொல்லுங்க அப்படின்னு. ஞானங்கிறது உங்கள் பொண்ணு சார், அறிவு உங்கள் பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு சார். நான் மாட்டேன் என்கிட்ட போய் கேள்வி கேட்கலாமா? சொல்லப்படாத பதில், வெளிப்படுத்தாத கோபம், சிந்திய கண்ணீர், போலி சிரிப்பு, எட்டப்படாத முடிவு, காட்டப்படாத ரணம், இவைகளால் தான் உறவுகள் கம்பீரமாக வலம் வந்துட்டுருக்கு. அதனால் இழந்து நிற்பது கூட முட்டாத்தனம் இல்லை. இழந்ததை எண்ணி அப்படியே உட்கார்ந்துருக்கிறது தான் முட்டாத்தனம். தடம் மாறும்பொழுதும் தட்டி கேட்பவரோடும் தடம் பதிக்கும்போது தட்டி கொடுப்பவரோடும் பயணிங்கள் வாழ்க்கையில். மற்றவங்களாம் அவங்க வேலைக்கு நம்மளை யூஸ் பண்ணிட்டு போயிட்டே வருவாங்க. இப்போ நமக்கு கோபம் வருது, அதை குறைக்க சிறப்பான வழிகள் என்னென்னு பார்ப்போமா? ஓடும் ரதத்தை நினைத்த மாத்திரத்தில் எவன் நிறுத்துகிறானோ அவனே திறமையான சாரதி. அத்தகைய சாரதி போன்றவன் தனக்குள் எழும் சினத்தை அழகாக அடக்கிக் கொள்ளும். கோபமும் ஆத்திரமும் தோணினால் அதை கட்டுப்படுத்த கீழே உள்ள 3 விஷயங்களை பண்ணுங்கோங்கிறான். 1, நமக்கு எவரிடம் கோபம் வருகிறதோ, நமக்கு எவரிடம் கோபமோ ஆத்திரமோ வருதோ அவள்கிட்ட கருணையை காட்டுவோம். முடியாது தான், ஆனால் பண்ணினா நம்ம உடம்பு சரியாயிடும். ஒருவரிடம் நமக்கு கோபமோ தாவமோ தோணும்போது அவரை மறந்துட்டு வேறு செயலில் டைவெர்ட் பண்ணிட்டுறணும் நம்ம மைண்டை. நமக்கு கோபத்தை ஏற்படுத்தும் எதிராளி அவருக்கான பயனை அவரே பெறப்போகிறார் என்று நீ இப்படி நினச்சிட்டாலே போகிறோம், நம்ம அமைதி காத்துடலாம். சிலவன் பார்த்திங்களான்னா அந்த கண்ணாடியை போட்டுட்டே கண்ணாடி எங்கேன்னு தேடின்னு இருப்பான். அது மாதிரி நிறைய பேர் தனக்குள்ளேயே சந்தோஷத்தை வச்சுட்டு அதை வெளியில் எடுக்க தெரியாமல் சந்தோஷத்தை வெளியில் தேடின்னு இருக்காங்க. இந்த சிச்சுவேஷன் எல்லாருமே கடந்து வந்திருக்கீங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்போதாவது எதுவும் சொல்ல முடியாமல் மனம் விட்டு கதறி அழ வேண்டும் என தோணும். அழவும் முடியாமல் பகிரவும் முடியாமல் எல்லாத்தையும் மனசுக்குள்ளே பூட்டி வச்சுட்டு வாழ்க்கையை கிடக்கத்தான் எத்தனை தைரியம் வேண்டும் இந்த மனதுக்கு. நல்லவனாக இருந்தால் யாருமே மதிக்க மாட்டான்.
நல்லா இருந்தீங்கன்னா எல்லோரும் மதிப்பான். பழைய வாழ்க்கைங்கிறது நமக்கு திரும்ப கிடைக்காது. புதிய வாழ்க்கைங்கிறது எப்படி இருக்கும் தெரியாது. இருக்கிற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகலாமே. இதுக்கு நம்ம லிவ் இன் ப்ரெசன்ட் ஆல்வேஸ். எப்போவுமே ஒரு பழசை நினைக்காதீங்க. பழசுங்கிறது நீங்கள் பண்ண தவறுகள். அதை என்னென்னா திருப்பி அந்த பழசை நினச்சி அவங்க பழசாக இருக்கும்போது சொல்லும்போதே யாரும் கேட்கல. இப்போ வேலை மெனக்கிட்டு எதுக்கு சொல்லின்னு இருக்கணும்? இட்ஸ் நாட் நீடட். நீ யாருக்காக உருகி உருகி வாழறியோ அவங்க உன்னை வேறு யாரோ ஒருத்தருக்காக உதாசீனம் செய்வாங்க. இது கரெக்டான எக்ஸாம்பிள். யாரை வேணால் எடுத்துக்கணும். ஹஸ்பண்ட்னு எடுத்துருந்தீங்கன்னா உருகி உருகி வாழறீங்களா? அது தங்க அக்கான்னு போயின்னு இருக்கும். அம்மா தங்க அக்கா அப்படின்னு ஒன்றும் உதாசீனப்படுத்திடும். உனக்கு ப்ரையாரிட்டி கொடுக்க மாட்டாங்க. உன் பசங்க நாளைக்கு அவங்க ஒய்ஃப் வந்துட்டால் உனக்கு உதாசீனம் பண்ணிவிடுவாங்க. ப்ரையாரிட்டி அங்கே தான் கொடுப்பாங்க. ஆக மொத்தம் நம்ம கடைசி வர எல்லாரையும் ஏற்றி விடுற ஏனியாத்தான் வாழறோங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏனியும் கொஞ்சம் கொஞ்சம் வாழணும். சரியா? உன்னை தாண்டி உன் மனசை காயப்படுத்த ஒருத்தனுக்கு துணிச்சல் இருக்கும்போது அதையும் தாண்டி உன் மனசை சந்தோஷப்படுத்த உன்கிட்ட தைரியம் வேணும். கனவை போலவே யாருக்கும் தெரியாமலே கலைந்து போகிறது ஒரு சில ஆசைகள் இல்லையா? நேர்மையானவங்களுக்கு அதிகமாக கோபம் வரும். பொறுமையாக இருக்கிறவங்களுக்கு இரக்கம் அதிகமாகும். ஏமாத்துக்காரங்களுக்கு பொய் கூட உண்மையை போல் அப்படியே ஃப்ளோவாக பேசுவாங்க. பேராசை முடிகிற இடத்துல மகிழ்ச்சி தொடங்குறது. புன்னகை செய்கிற இடத்துல வாழ்க்கை தொடங்குறது. அன்பு இருக்கிற இடத்துல அனைத்தும் கிடைக்கிறது. அதனால் வாழ்க்கை இப்படியே இருக்காது, இருக்கவும் முடியாது, இருக்க போவதும் இல்லை என்று நீங்கள் நம்ப தொடங்கும்போது தான் வாழ்க்கை மாறக்கூடும். ஒரு சிறு நம்பிக்கை என்னும் விதை எல்லாத்தையுமே மாற்றும். ஒளியை விரும்பி இருளை வெறுக்கிறோம். இன்பத்தை விரும்பி துன்பத்தை வெறுக்கிறோம். ரெண்டும் சேர்ந்ததே வாழ்வுங்கிறதை எளிதாய் மறந்து விடுகிறோம். ஒரே ஒரு விஷயம் சொல்லவா? யாரும் ரசிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நிலவு என்ன பண்ணுறது? அதோட அழகை இழந்துடுறதா? இல்லை, அதுவாகவே தானே வந்துட்டு போகிறது. அந்த மாதிரி நம்மளோட மதிப்பு தெரியலையே அடுத்தவனுக்கு அப்படின்னு நம்ம பெருசாக வருத்தப்பட வேண்டாம். நதி போல் ஓடிக்கொண்டிரு. ஸோ நிறைய விஷயம் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோன்னா என்ன பேசுவோம். என்னை பொறுத்தவரை நான் சொல்லுவேன், மேரேஜ் இஸ் அ வெரி டேஞ்சரஸ் கேம் இன் த லைஃப். ஸோ அதில் என்னென்னா 10 கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்கணும். என்னென்னா முதல்ல ஸ்பீக் சாஃப்ட்லி அண்ட் லிசன் கேர்ஃபுல்லி. அதிகாரத்தை காட்டுற மாதிரி 2 பேருக்குமே இது போகணும். இது பண்ணு அப்படின்னு டேக் ஃபார் கிராண்டட் லுக் டோன்லாம் கொடுக்கக்கூடாது. சாஃப்டாக பேசணும். லிசன் கேர்ஃபுல்லி. அடுத்தவங்க ஃபீலிங்கை சொல்ல வராங்களா, அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத விட உலகத்தில் பெரிய வேலை ஒன்றும் இல்லை. உங்களுக்காகத்தான் அவங்க லைஃப்பையே மேரேஜாக ஏற்றுன்ட்ருக்காங்க. அப்போ அவங்கள விட உங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்க வேண்டிய டைம் வேறு ஒன்றுக்கும் கிடையாது. அதனால் லிசன் கேர்ஃபுல்லி. பி ஈச் அதர்ஸ் பிக்கஸ்ட் சேர் லீடர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்தவங்க சந்தோஷத்துக்கு நம்ம தான் முதல் காரணமாக இருக்கணும். செய்கிற ஒரு செயலும் அவங்கள அந்த சோலை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி இருக்கணும். ஸ்டே கமிட்டட் த்ரூ திக் அண்ட் தின். ஸோ என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும், என்ன ஒரு ஜாலியாக இருந்தாலும் அவங்களோட தோள் கொடுத்து நில்லுங்க. ஆல்வேஸ் ஹாவ் ஈச் அதர்ஸ் பேக். எப்போவுமே இன்னொருத்தருக்கு பேக் சப்போர்ட்டாக நில்லுங்க. ஸ்பௌஸ் ஒருத்தருக்கு, அது அம்மாக்காவோ தங்கைக்காவோ அக்காக்காவோ பிரதர்ஸ்க்காவோ இல்லை நம்ம உறவுகளுக்காகவோ
இங்கே ப்ரையாரிட்டி கொடுக்கறத விட்டுறாதீங்க. ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஹஸ்பண்ட்க்கோ ஒய்ஃப்க்கோ தான். அதுக்கப்புறம்தான் இவங்க எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல கிளியராக இருங்க. மேரேஜ் பண்ணி கொடுக்குறவங்களுக்கும் சொல்கிறேன், பேரண்ட்ஸுக்கும் கீப் அ ஸ்டெப் பிஹைண்ட். சும்மா அவங்களோடையே ட்ராவல் பண்ணுறேன் பேர் வழின்னு அவங்க ப்ரைவசியை கெடுக்கக்கூடாது. அந்த ஏஜ் தாண்டிடும்ல, நீங்கள் ஏன் அவங்க கூடவே அலையணும்? தேவையில்லை. அப்புறம் கீப் டேட் நைட் சக்கர்ட். ஒரு புனிதமான நாளாக அதை ஆக்குங்க. டீம் ஒர்க் மேக்ஸ் த ட்ரீம் ஒர்க். இப்போ 2 பேர் சேர்ந்து ஒன்று பண்ணினா 2 பேர் அவள் ட்ரீமுக்கும் நீ ஃபுல்லாக டீம் ஒர்க் பண்ண, உன்னோட ஒர்க்குக்கும் அவளை டீம் ஒர்க் பண்ண சொல்லு. அவ்வளோதான். 2 பேரும் ஈச்சதராக வாழறதுக்கு தான் மேரேஜ். திருப்பி சொல்கிறேன், சே சாரி அண்ட் மீன் இட். ஒரு சாரி அப்படின்னு வாயால் சொல்லாதீங்க, மனசால் சொல்லுங்க. கீப் த ஸ்பார்க் அலைவ். முதல்ல மேரேஜ் பண்ணிக்கிறப்போ என்ன ஒரு குதூகலமாக நமக்கு ஒரு சப்போர்ட் கிடச்சின்னு சந்தோஷப்பட்டுருக்குறோம் இல்லையா? வாழ்நாள் பூரா அது தொடர்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. டாக் ஓப்பன்லி அபவுட் மணி. பைசா இருக்குது இல்லை, இப்போ நீ இதை ஆசைப்படாத. இது நமக்கு பேராசை, விரலுக்கு மீங்கின வீக்கம். இதெல்லாம் ஒருத்தருக்கு சொல்லிக்கலாம். யார் வேணால் என்ன வேணால் ஆசைப்படலாம். பட் ஒரு மணி இருக்கா, அது 2 பேருமே இப்போ அவளுக்கு மணி வந்தாலும் சரி, உனக்கு மணி வந்தாலும் சரி, 2 பேரும் நம்ம குடும்பத்துக்கு நம்ம குழந்தைகளுக்கு என்ஜாய் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. க்ரோ டுகெதர், ரைஸ் டுகெதர். 2 பேரும் சேர்ந்தே வளருங்கோ, சேர்ந்தே வாழுங்கோ. பாய். நீ இருந்த பிறகு உயிரோடு திரும்பி வந்துடு அப்படின்னு எல்லாம் ஒரு குரல் கொடுத்து அழுவாங்க. அது சும்மா ஊர்க்கழற அழுக. உயிரோடு இருக்கும்போது ஒருவரும் உன்னை மதிக்க மாட்டாங்க. அப்படி மதிச்சிங்கன்னா ஓகே, மதிக்கலைன்னா தெரிஞ்சுக்கோங்க. போலி மத சார்பின்மை என்ன பண்ணணும்? ஹிஜாப் மத உரிமை, திருநீர் அப்படின்னு போட்டு விட்டோம்னா இந்துத்துவான்றாங்க. புர்காங்கிறது மத உரிமையாம், காவி துண்டு மதவாதமா, ஹலால் உணவு மத உரிமையா, வெஜிடேரியன் உணவு பார்ப்பனியமா, லாகு அக்பர் அப்படின்னு சொன்னால் மத உரிமை, ஸ்ரீராம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா தீவிரவாதமாக. ஆனால் பேசிக்கலாக ஒரு விஷயம் தெரியுமோ, முஸ்லீமும் இந்துவும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. அதுதான் உண்மை. முகலாயர் நிறைய பேரை மாற்றினா, அவள் தான் முஸ்லீம்ஸு. பேசிக்கலாக எல்லாருமே சூரியனை கும்பிட்டவா, பஞ்சபூதங்களை கும்பிட்டவா, இந்திரனை கும்பிட்டவா. ஒன்றொன்றுக்கும் ஒரு தெய்வம் வச்சு நான் கேள்விப்பட்ட வர பஞ்சபூதங்களை கும்பிட்டது தான் தமிழ்நாடு. சிவனும் கிடையாது, இங்கே விஷ்ணுவும் கிடையாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இது இப்படி டெவலப் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன். கிறிஸ்டின்ஸ் எப்படி உருவானா தெரியுமா? ஏன்னா இந்துக்கள் வாழ்ந்த காலத்தில் அவள் கட்டின கோயில்களுக்கு உள்ள சில வேறு போவே கூடாதுன்னு சில ஜாதிகளை வெளியில் நிப்பாட்டினாங்க. பண்ணினதுனால அது கரெக்டு கிடையாது இல்லையா? தப்பு தானே. அப்போது இந்த பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணாங்க, இப்படி ஒரு கூட்டம் ஏங்கி கடவுளை பார்க்க நிற்கிறதா, அப்போ அதுகள் கடவுளை பார்த்ததே இல்லை, நம்ம காட்டினது தான் கடவுள்னு அவங்கள இழுத்து சர்ச்சுக்குள்ளே போட்டாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, கிறிஸ்டியன்ஸாக உருவாக்கிட்டாங்க. இதுதான். அதனால் இன்றைக்கி இந்துக்கள்னு அடிச்சுட்டு பிரயோஜனம் இல்லை. நம்ம பண்ண தவறுகளில் வளர்த்து விட்ட அதர்ஸ் இன்றைக்கி நம்மளை மிதிக்கிறாங்க, ஹூ அவர் மேபி. அதனால் என்ன 100% கரெக்டுன்னு நீங்கள் அடிச்சு, இது ஒரு விதமான கர்மான்னு எடுத்துகிட்டு போக வேண்டியதான். நீ கும்பிட்றதுனாலேயே எல்லா தெய்வமும் சூப்பர் ஆகிடாது, மற்றவங்க கும்பிட்றதுனாலேயே எல்லா தெய்வமும் கீழையும் ஆகிடாது. கும்பிடு. உனக்கு ஒரு கஷ்டம் வர்றப்போ நீ எல்லாரையும் தான் நினைப்ப. அதனால் பார்த்து சும்மா அடுத்தவங்களை இருக்க போகிறது கொஞ்ச நாள். இதில் அடுத்தவங்களை போய் கிரிட்டிசைஸ் பண்ணி தான் வாழ்ந்தாகணுமா? அவசியம் இல்லைங்க. வாழ்க்கையோட முதல் இன்பம் என்ன தெரியுமா? உடலில் நோயற்று இருப்பது. 2வது இன்பம் என்ன? மனசு கவலையற்று இருப்பது. 3வது பிறருக்கு உதவியாக இருக்கிறது. இப்படியே வாழ்ந்துட்டு போயின்னு இருக்கு. அதை விடுத்துட்டு
நம்ம அப்படி இப்படின்னு ஒன்றும் தேவையில்லை. ஓகே, பாய். உண்மையாக இருந்தேன், ஏமாற்றப்பட்டேன். நேர்மையாக இருந்தேன், எல்லாத்தையும் இழந்துட்டேன். கண்ணியமாக நடந்தேன், காயப்படுத்தப்பட்டேன். நியாயத்தை பேசினேன், அவமானங்கள் சந்தித்தேன். கேள்விகள் கேட்டேன், நிராகரிக்கப்பட்டேன். உதவிகள் செய்தேன், ஏமாளியானேன். தவறுகளை கண்டித்தேன், விமர்சனத்துக்கு உள்ளானேன். வாக்குறுதிகளை நம்பினேன், மனது நொறுங்கினேன். நிறையவே கற்றுக்கொண்டேன். போலி மனிதர்களிடமிருந்து இறுதியில் பிறந்தது ஞானோதயம். ஊருடன் ஒத்துவாள் ஒப்பவில்லை. உள்ளம் பழிகளை சுமந்தாலும் வழி தவறி போவேனோ, செத்தாலும் மறவேன் அவ்வையின் சொல்லை. உத்தமனாக இரு. பழகிடுச்சுங்க அப்படின்னு சொல்லும் அந்த ஒற்றை வார்த்தையில் 1000 வலிகள் மறைக்கப்பட்டு இருக்கும் தெரியுமா? இதுவும் கடந்து போகும் என்பதை விட எதையும் கடக்க முடியும் என்பதே நான். காலத்திற்கு பேசும் சக்தி கிடையாது, ஆனால் காலம்தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறது. எதிர்காலத்தில் நம்ம நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு எக்கச்சக்கமாக பிளான் பண்ணிட்டு நிகழ்காலத்தை தொலைக்கிறோம். வாழ்க்கையில் என்ன வேணால் மாறலாம், எப்போ வேணால் மாறலாம். ஆனால் எப்போவும் எந்த சூழ்நிலையிலையும் நம்ம மாறக்கூடாது, நம்மளையும் மாற்ற விடக்கூடாது. கடலில் கல்லெறிவதால் கடலுக்கு வலிப்பதில்லை, கல்தான் காணாமல் போகிறது. விமர்சனங்கள் கல்லாவும் நாம் கடலாவும் இருப்போம். தான் சிறந்த மனிதன் என்று யாருக்கும் நிரூபிக்க ஆசைப்படாத மனிதன் எவனோ அவனே உண்மையில் சிறந்த மனிதன். இப்போ அருமையான மனிதர்கள் யார்? அருமை தெரியாதவர்களுக்கே என்றும் அருமையான ஒன்றை சொந்தமாக கொடுத்து விடுகிறார் கடவுள். அருமை அறிந்தவருக்கு அருமையான ஒன்றை கொடுக்காமல் மறைத்து வைப்பதிலும் ஒழித்து வைப்பதிலும் அருமை அறிந்தவர்களுக்கு மட்டுமே சோதனையை கொடுத்து விடுகிறார் கடவுள். இருந்தும் சில அருமையான மனிதர்கள் தனக்கு கிடைத்த ஒன்றை அருமையாகவே கருதி வாழ்ந்து விடுவதில் கடவுளையும் வென்று விடுகிறார்கள். எப்படி பழம் பழுக்க பழுக்க காம்பு கைவிடுவது போல அன்பும் காதலும் அளவுக்கு மீறி தேடி தேடி போனால் புரிந்து கொள்ளப்படாமல் இங்கே தானே இருக்க போகிறதுன்னு அழுத்து பொருட்படுத்தாமல் மதிப்பெற்று தேவையற்ற ஆகிவிடுகிறது ஒரு கட்டத்தில். இதுதான் பிரச்சனை. அதனால் ரொம்ப பெருசாக அழட்டிக்க ஒன்றும் கிடையாது வாழ்க்கை. புரியுதா? பிறந்த இடம் கடலாக இருக்கும், நல்லா நீந்திருப்பா, நல்லா வாழ்ந்திருப்பா. ஆனால் புகுந்த வீடு என்ற மீன்தொட்டியிலும் வாழ பழகிக் கொள்பவள் பெண். அன்பாக பழகுவதை மறந்து அளவாக பழகுவதற்கு கற்றுக் கொடுக்கிறது சில அனுபவங்கள். செலவு செய்யும் முன்பு யோசியுங்கள். பெருமைக்கு செய்துவிட்டு பின்பு வறுமையில் மனக்கவலை அடைவதில் எந்த பலனும் இல்லை. பணம் இருந்தால் நீங்களா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்கதும், அதுவே பணம் இல்லாமல் இருந்தால் ஓ நீய அப்படின்னு கேவலமாக பார்க்கறது தான் இந்த உலகம். நிம்மதியை இழப்பதும் தனிமையில்தான், சில நேரங்களில் நிம்மதி கிடைப்பதும் தனிமையில்தான். உன் தோல்விக்கு பலர் காரணமாக இருக்கலாம், ஆனால் உன் வெற்றிக்கு உன் தோல்விகள் தான் காரணம் என்பதை மறந்து விடாதே. இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும். நீ இழந்தது அனைத்தும் உன் நலனுக்காகவே நடந்தது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இறைவனின் ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும். நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம், நிம்மதி, செல்வம் மற்றும் உறவுகளும் உன்னை தேடி வரும். நல்லா இருந்தால் 10 பேர் பொறாமப்படுவான், கஷ்டப்பட்டால் 10 பேர் ஏளனமாக பேசுவான். எப்படி வாழ்ந்தாலும் குறைகள் சொல்லும் மனிதர்கள் மத்தியில் அடுத்தவன் என்ன பேசுகிறான் பார்க்காம அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். சூழ்நிலைகள் எந்த நேரத்திலும் மாறக்கூடும். இந்த வாழ்க்கையில் யாரையும் மதிப்பிடவோ காயப்படுத்தவோ வேண்டாம். இன்று நீங்கள் சக்தி வாய்ந்தவராக இருக்கலாம்,
ஆனால் காலம் உங்களை விட சக்தி வாய்ந்தது. தவறாய்ப்போன ஒரு விஷயத்தை சிந்தித்து 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 கொண்டே இருப்பதை விட சரியாய் நிகழ்ந்த பலவற்றை குறித்து அடிக்கடி நினைத்து மகிழுங்கள். வாழ்க்கை சிறக்கும். ஓகே. உறவு என்பது ஒரு புத்தகம், தவறு என்பது ஒரு பக்கம். ஒரு பக்கத்துக்காக ஒரு புத்தகத்தையே இழந்துடாதீங்க. நல்ல உறவுகளை தவறாக புரிஞ்சுக்காதீங்க. எத்தனையோ கவலைகள் நம்மிடம் உண்டு. எண்ணிக்கொண்டே இருந்தால் மீள முடியாது, சொல்லிக்கொண்டே இருந்தால் வாழ முடியாது. இந்த 10 செயல்கள் வாழ்க்கையில் நடக்கவே கூடாது. என்னன்னா, மகன் தந்தையின் கண்ணீரை பார்க்கக்கூடாது, பெற்ற பிள்ளைகளின் அவப்பெயரை தாய் கேட்கக்கூடாது, சகோதரர் உடன்பிறப்புகளிடம் அந்தஸ்து காட்டக்கூடாது, தம்பதிகளிடையே சந்தேகம் இருக்கக்கூடாது, வெற்றியாளர்களுக்கு இருமாப்பு இருக்கக்கூடாது, தலைவனுக்கு நொடிப்பொழுது சபலமும் இருக்கக்கூடாது, வாழ்ந்து கட்டவனின் வறுமையை தூற்றக்கூடாது, பகைவனாக இருந்தாலும் ஒருவரின் இறப்பில் மகிழக்கூடாது, கடும்பசியிலும் மதியாதவர் வீட்டில் உணவு உண்ணக்கூடாது, தர்மம் செய்பவரை தடுக்கக்கூடாது. ஓகே, இது எல்லாருக்கும் தெரியுமா? திஸ் இஸ் ஃபயர், ஃபயர், ஃபயர். திஸ் இஸ் ஏர், ஏர், ஏர். திஸ் இஸ் ஸ்பேஸ், ஸ்பேஸ், ஸ்பேஸ். திஸ் இஸ் எர்த், எர்த், எர்த். திஸ் இஸ் வாட்டர், வாட்டர், வாட்டர். இதுதான் 5 பஞ்சபூதங்கள். புரிஞ்சுருத்தா? ஓகே. What else? FASEW, FASEW. புரிஞ்சுருத்தா? ஓகே. நெக்ஸ்ட், அதாவது நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு. பேசு அப்படிங்கிற வார்த்தைக்கு தொல்காப்பியர் கொடுத்துள்ள சொற்கள். பேசு, பகர். இதெல்லாம் எதுக்குன்னா ஆதாரத்தோடு பேசுகிறதுக்கு, ஆத்தன்டிக்காக பேசுகிறதுக்கு பேசு, பகிர்ந்துக்கு. செப்பு அப்படின்னா ஒரு ஆர்டர், பதில் தெரிஞ்சு பேசுறது செப்பு. கூறு, வரிசைப்படி பேசுறது, கூறாக பேசுறது. உரை, அர்த்தத்தோட பேசுறது. நவில், நயமா பேசுறது. இயம்பு, இசைப்பட பேசு. பறை, வெளிப்படையாக பேசு. சாற்று, அங்கீகாரமாக பேசு. பேச்சில் எத்தனை தான் இருக்கு பற்றியா? நம்மளும் பேசின்னு இருக்கோம். பிறவி குணம், உடன் பிறந்தவராக இருந்தாலும், நண்பர்களாக இருந்தாலும், கணவன் மனைவியாக இருந்தாலும், பெற்ற குழந்தையாக இருந்தாலும், பேரன் பேத்தியாக இருந்தாலும், எந்த உறவாக இருந்தாலும் அவர்களது பிறவி குணம் ஒருபோதும் மாறாது. எல்லாம் தனித்தடி கர்மா. திருப்பி சொல்கிறேன். எதை செய்ய வந்தார்களோ அதை செய்வது தானே அவர்களின் விதி. இதை நீ மாற்றி அமைக்க முடியுமா? ஒதுங்கி நின்று வேடிக்கை பாரு. அந்த பாசத்தில் உள்ள விழுந்து அறிவுரை சொல்கிறேன்னு கெட்ட பேரை மட்டும் வாங்கிக்காதீங்க. ஆமை 1000 முட்டை போட்டுட்டு அமைதியாக இருக்கும், நிறைகுடம் கூத்தாடாது. ஆனால் கோழி ஒரு முட்டை போட்டுட்டு ஊரையே கூப்பிடும். இங்கே சிலர் செய்யும் உதவியும் அப்படிதான்.